அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா இன்றைக்கி சின்ன ஒரு கிராமர் தான். இஸ்மு மன்கூஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மன்கூஸான இஸ்மு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், லாஸ்ட் எழுத்து ஏவாக இருக்கும், முந்தைய எழுத்து கசரா பெற்றிருக்கணும். அதுதான் மன்கூஸான இஸ்மு. ஏன்னா அந்த மன்கூஸான இஸ்முல எப்போ ஏ இருக்கணும் அப்படின்னு கேட்டால், 3 நிலைமைகளில் இருக்கும்போது தான் இந்த ஏ இருக்கும். 1வது நிலை எப்படின்னு கேட்டால், மன்கூஸான இஸ்முல அலிஃப்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஏ இருக்கும். ஜா அல் காலி, நீதிபதி வந்தார். இதில் அலிஃப்லாம் வரலை அப்படின்னா காலின் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 2வது நிலை என்னன்னு கேட்டால், அந்த மன்கூஸான இஸ்மு முலாஃபாக இருக்கணும். அப்போனா தான் இந்த ஏ வரும். ஹாதா காலி மக்கத்தை, இவர் மக்காவுடைய நீதிபதி. ஏன்னா 3வது நிலை என்னதுன்னு கேட்டால், மன்சூபா இருந்தால் தான் இந்த ஏ வரும். சால்து காலியன், நீதிபதி இடத்தில் நான் கேட்டேன். சரிங்களா? இந்த 3 நிலையில் மட்டும்தான் மன்கூஸான இஸ்முல அந்த ஏ என்பது இருக்கும். இல்லை அப்படி சொன்னால் அந்த ஏ போக்கிட்டு தன்வீன் கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? அந்த தன்வீனை ஒரு எழுத்தை போக்கிட்டு அதுக்கு பகரமாக எங்கெல்லாம் தன்வீன் கொண்டு வராங்களோ அதை தன்வீனே இவள் அப்படி சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு அஸ்னாபுல் இஅராபில் சில வகைகளை போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சில இது போன்ற செய்திகள் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்மையை நாடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிராமர் என்னென்ன பாடம், கிராமரில் என்னென்ன பாடம், ஃபிக்ஹு பாடம் எந்த பாடம், அப்புறம் தாரீஹ் வரலாறு சம்மந்தமாக என்ன பாடம், நஹு சம்மந்தமாக என்ன பாடம், அதுக்கடுத்து லுகா சம்மந்தமாக என்ன பாடம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வேறு எதுவும் பாடம் தேவைன்னா ஒரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு பாடம் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் தகவல் தருவீங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.